இன்னைக்கு நீங்க பார்க்க போற ஸ்டோரி க்ளோயி ஏலிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ப்ரொஃபஷனல் மாடலுடைய ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட நம்ப முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொண்ட ஒரு ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷூட்டுக்கு போகும்போது 2 பேர் அவங்கள கடத்தி வச்சுக்கிட்டதாகவும் அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. போலீஸ்காரங்க கிட்ட அவங்க தரப்பான ஒரு ஸ்டோரி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி என்ன கடத்தி வச்சுட்டாங்க, நான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணினேன் அப்படின்றதெல்லாம் வந்து சொன்னாங்க. ஆனா அந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஒரு படத்துடைய ஸ்கிரீன் பிளே மாதிரியே இருந்ததுங்க. வெல், இந்த வீடியோல நீங்க எதை பார்க்க போறீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரியோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத பார்க்க போறீங்க. இந்த ஸ்டோரி எதுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் ஒரு டேக்லைன் சொல்ல போறேன். அந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும் இன்னைக்கு நடக்கிற சமுதாயத்தில் ஒரு சில பிரச்சனைகளுக்கும் இந்த ஸ்டோரிக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. வெல், க்ளோயி ஏலிங் அந்த போலீஸ்காரங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி என்ன ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்றாங்களே, என்ன வந்து கடத்தினாங்க, கடத்தி என்ன டார்க் வெப்ல சேல் பண்றதுக்கு வந்து ஒரு சேல் போஸ்டா வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் இது டார்க் வெப்பையும் சம்பந்தப்பட்ட ஒரு கதையா தான் இருக்க போகுது. எனக்கு கிளியரா தெரியும் உங்க எல்லாருக்கும் டார்க் வெப் ஸ்டோரிஸ் கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டோரியிலையும் அப்படிப்பட்ட டார்க் வெப் கனெக்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க. இந்த ஸ்டோரி நீங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க தான் செய்யுது. இந்த ஒரு நிகழ்வு 2017 காலகட்டத்தில் வந்து நடந்திருக்குங்க. அந்த டைம்ல க்ளோயி ஏலிங்க்கு 20 வயசு ஆயிருந்தது. அந்த டைம்லயும் அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் மாடலா வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்தில் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த க்ளோயி ஏலிங் அவங்களுடைய பியூட்டியிலான பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஃபில் கிரீன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ஏஜென்சி, மாடல் ஏஜென்சி இருக்கு இல்லையா, ஸோ அவங்க கிட்ட ஒரு கான்ட்ராக்டும் சைன் பண்றாங்க. இந்த ஃபில் கிரீன் மாடல் ஏஜென்சி இது வரைக்குமே இருக்குதுங்க, ஒரு மிகப்பெரிய மாடல் ஏஜென்சி. அவங்க வந்து மாடல்ஸுக்கு ஷூட்ஸ் எல்லாம் அலோகேட் பண்ணுவாங்களாம். மாடல்ஸுக்கு சம்பளம் கொடுத்துட்டு அதுல வர ஒரு சில கமிஷன்ஸை இந்த ஏஜென்சி எடுத்துப்பாங்களாம். இப்படிதான் அந்த ஒரு ஏஜென்சியும் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ க்ளோயி ஏலிங் அந்த ஏஜென்சியில சேர்ந்த உடனே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய மாடலிங் ப்ராஜெக்ட், அதாவது எங்க பார்த்தாலும் அவங்களுடைய போட்டோஸ் அண்ட் அவங்களுடைய பேனர்ஸ் தாங்க இருக்கு. அந்த அளவுக்கு பயங்கர ஃபேமஸான ஒரு ப்ரொஃபஷனல் மாடலா க்ளோயி ஏலிங் வந்து மாறிடுறாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம், அதாவது 2017ல அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ண 3 மாசத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் பண்ணிருக்காங்க. 2017 காலகட்டத்தில் 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நம்பர். ஏன்னா அந்த டைம்ல இந்த ரீல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இன்ஸ்டாகிராம்ல லான்ச் பண்ணல, வெறும் ஒரு போட்டோ ஆப்பா மட்டும் தான் இருந்தது. போட்டோ ஆப்பா இருக்கும் போதே அவங்களுக்கு 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் 3 மாசத்துல வந்திருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா பார்க்கப்பட்டது. ஏன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரியே ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ஸ், மூவி ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய அக்கவுண்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் கூட 3 மாசத்துல 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வரல. சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் அவுட்டா வந்து பார்க்கப்பட்டது. சோ ஒரு வகையில ஃபேமஸ் ஆகிறது ரொம்பவும் சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனா இன்னொரு வகையில என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய பர்சனல் லைஃப் எதுலயுமே பர்சனல் இருக்கவே இருக்காதுங்க. எல்லாமே அவங்க பப்ளிசைஸ் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மாடர்ன் விளாகர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய விளாகின் மூலமா நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், என்னுடைய வீடு இப்படி இருக்கு, என்னுடைய குடும்பம் இப்படி, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க சோஷியல் மீடியால வைக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசி அப்படின்றது ரொம்பவும் கம்மியா இருக்கு. ஆனா க்ளோயி ஏலிங்க்கு இத பத்தின எந்த ஒரு கவலையும் இல்லைங்க. அவங்க கண்டினியூஸா மாடலிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சோ வெரி சூன் அவங்க வந்து ரொம்பவும் ஃபேமஸான மாடல் ஆயிட்ட ஒரு காரணத்தினால எந்த ஒரு போட்டோகிராஃபரோ இல்ல எந்த ஒரு கம்பெனியோ வந்து இந்த ஃபில் கிரீன் ஏஜென்சிக்கு வந்து யாரை கேட்பாங்கன்னா க்ளோயி ஏலிங் உடைய அவைலபிலிட்டியை தான் கேட்பாங்களா. அப்படிதான் ஒரு நாள் இட்டாலியில இருந்து ஒரு போட்டோகிராஃபருங்க, அவருடைய பேரு ஆண்ட்ரே லாசி. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் கிரீனுக்கு ஒரு கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணி இந்த மாதிரி நாங்க ஒரு மாடலிங் ஷூட் அவுட் பண்றோம், எங்களுக்கு க்ளோயி ஏலிங் தான் மாடலா வேணும் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த ஃபில் கிரீன் ஏஜென்சி வந்து பாத்தீங்கன்னா தெரியாத போட்டோகிராஃபர்ஸுக்கோ இல்ல தெரியாத ஒரு கம்பெனிஸுக்கோ தன்னுடைய மாடல்ஸை மாடலிங்க்கு அனுப்ப மாட்டாங்களாம், ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ். ஸோ ஆண்ட்ரே லாசி அப்படின்ற ஒரு பேரை ஃபில் கிரீன் கேள்விப்பட்டதே கிடையாது. சரி, இவர் வந்து ரெப்யூட்டடான ஒரு போட்டோகிராஃபரா அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ரவுண்ட் செக் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேக்ரவுண்ட் செக்ல வந்து அவங்களுக்கு
சூப்பரான விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்திருக்கு. இட்டாலியிலேயே அவர் வந்து ஒன் ஆஃப் த பெரிய போட்டோகிராஃபர் அப்படின்னும் அவங்களுடைய மாடல் ஷூட் அவுட் எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே தெரிய வருது. அதுக்கப்புறம் சரி ஒரு டீல் பேசலாம் அப்படின்னு சொல்லி டீல் பேசுறாரு. பேசும்போது உங்களுக்கு எதில் வந்து மாடல் ஷூட் அவுட் பண்ணணும், என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபில் கிரீன் வந்து கேட்கிறாருங்க. அதுக்கு ஆண்ட்ரே லாசி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நாங்க ஒரு பைக் கம்பெனிக்கு வந்து ஒரு ஷூட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த பைக் மேல ஒரு சூப்பர் மாடல் உட்காந்து டிஃப்ரெண்டா போசஸ் கொடுக்கணும். அதுக்காக தான் நாங்க க்ளோயி எய்லிங்கை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காருங்க. சரி எங்க ஷூட் அவுட் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி பாரிஸ்ல, அதாவது பிரான்ஸ் இருக்கு இல்லையா, பாரிஸ்ல ஒரு மிகப்பெரிய மாடல் தேடுதல் வேட்டை வந்து நடக்க போகுது. அந்த இடத்துல மிகப்பெரிய சூப்பர் மாடல்ஸ் எல்லாமே வந்து கலந்துக்க போறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நாங்க ஃபேஷன் ஷூட் பண்ண போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஷூட்டோடைய ஷெட்யூல் படி க்ளோயி எய்லிங் வந்து பாத்தீங்கன்னா பாரிஸுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து போயிடுறாங்க. போயிட்டதுக்கு அப்புறம் அந்த ஷூட் நடக்கிற இடத்துக்கும் போயிடுறாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ அதனால ஷூட் வந்து கேன்சல் ஆயிடுதுங்க. ஸோ இந்த ஷூட் கேன்சல் ஆன உடனே ஃபில் கிரீன் வந்து ரொம்பவும் வெக்ஸ் ஆயிடுறாரு. ஏன்னா நிறைய செலவு பண்ணி தான் க்ளோயி எய்லிங்க அங்க அனுப்பியிருக்காரு. இதுக்கு எப்படி நம்ம பே பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஆண்ட்ரே லாசி போட்டோகிராஃபர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஃபில் கிரீனுக்கு கால் பண்றாரு. இந்த மாதிரி அன்பார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டான்சஸ், அதாவது நேச்சுரல் கெலாமிட்டி வந்துட்டதுனால எங்களால ஷூட்டை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் என்ன அமௌண்ட் உங்களுக்கு நான் பேசியிருந்தனோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அது மட்டுமே இல்லாம க்ளோயி எய்லிங் பாரிஸ்ல தங்குறதுக்கு எவ்வளவு செலவாகுதோ, அவங்க சாப்பிடுறதுக்கு எவ்வளவு செலவாகுதோ எல்லாத்தையுமே நாங்களே வந்து ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சேர்த்து காசை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறாருங்க. இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண உடனே இந்த ஆண்ட்ரே லாசி அப்படின்ற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் கிரீனுக்கு ரொம்பவும் நம்பிக்கையான ஒரு நபராகவே மாறிடுறாரு. அப்படியே ஒரு மாசம் போகுதுங்க. ஒரு மாசம் கழிச்சு அதே ஆண்ட்ரே லாசி ஃபில் கிரீனுக்கு வந்து கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி மிலான் இட்டாலி இருக்கு இல்லையா, மிலான்ல நாங்க ஒரு புதுசா ஒரு ஸ்டுடியோ வந்து ஓபன் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல ஷூட் பண்றதுக்கு எங்களுக்கு சூப்பர் மாடல் தேவைப்படுது, எங்களுக்கு க்ளோயி எய்லிங் தான் தேவைப்படுது, உங்களால அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஃபில் கிரீன் கிட்ட கேட்டிருக்காருங்க. ஸோ ஆல்ரெடி இந்த ஆண்ட்ரே லாசி மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஃபில் கிரீனுக்கு இருக்கு. ஏன்னா ஷூட்டே நடக்காம ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருக்காரு. கண்டிப்பா நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோயி எய்லிங் கிட்ட ஃபில் கிரீன் பேசியிருக்காரு. க்ளோயி எய்லிங் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் எங்கெங்கயோ போயிருக்கேன், உலகம் முழுக்க போயிருக்கேன், ஆனா இந்த இட்டாலி மிலான் அப்படின்றது என்னுடைய ட்ரீம் சிட்டி, அங்க வந்து நான் போனதே கிடையாது, அந்த இடத்துலயே எனக்கு ஷூட் வந்திருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா நான் பார்க்கறேன். ஸோ அந்த ஷூட்டுக்கு நான் அக்செப்ட் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு மிலான் இட்டாலிக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்து போயிடுறாங்க. கரெக்டா ஷூட்டோடைய டே, அந்த ஷூட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆகுது. நீங்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க இந்த மாதிரி போட்டோகிராஃபருடைய ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் வந்து ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கும், இல்லைனா பிரான்ஸ்ல நடந்த மாதிரி ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி வந்திருக்கும், அதனால ஷூட் வந்து கேன்சல் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஆனா நடந்தது வேற. க்ளோயி எய்லிங் மிஸ்ஸிங், அவங்க எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபில் கிரீனுக்கு வந்து தெரிய வருதுங்க. பயங்கர ஷாக் ஆயிடுறாரு ஃபில் கிரீன். க்ளோயி எய்லிங்கோடைய நம்பருக்கு நிறைய கால்ஸ் பண்றாரு, வாய்ஸ் மெசேஜஸ் போடுறாரு. ஆனா அவருக்கு எந்த ஒரு கால்ஸுக்கும் அட்டனும் பண்ணல, பிளஸ் வாய்ஸ் மெசேஜஸுக்கும் ரிப்ளை வரல. இப்போ இவருக்கு வந்து இன்னொரு ப்ரெஷர் என்னன்னு கேட்டீங்கன்னா, க்ளோயி எய்லிங்கோடைய அம்மா வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு என் பொண்ணு எங்க இருக்கா, என் பொண்ணு எந்த கண்ட்ரிக்கு போனாலுமே 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி நான் இங்க இருக்கேன், நான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றேன் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஆனா இந்த மிலான் இட்டாலிக்கு போனதுல இருந்து எனக்கு ஒரு ஃபோன் கூட வரல. இது வரைக்கும் நான் ஃபோன் பண்றேன், அதுக்கும் அவங்க அட்டன் பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்பவும் வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. இவர் ஃபில் கிரீன் என்ன சொல்றாருன்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், அவங்க வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிருக்காங்க, இந்த மாதிரி டைம் ஜோன் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா, ஸோ அதனால அவங்க வந்து உங்களுடைய கால்ஸ் பார்த்துருக்க மாட்டாங்க. மோர் ஓவர் அவங்க ஷூட்ஸ்ல வந்து பிஸியா இருப்பாங்க, அதனால இது வந்து பெருசா எடுத்துக்காதீங்க, நாங்க என்னன்றதை நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல க்ளோயி எய்லிங் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. சரி ஆண்ட்ரே லாசி இவருடைய நம்பருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த போட்டோகிராஃபருக்கும் கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த போட்டோகிராஃபருடைய நம்பருமே வந்து பாத்தீங்கன்னா நாட் ரீச்சபிள். இப்போ என்ன பண்றதுன்னே ஃபில் கிரீனுக்கு வந்து தெரியலங்க. அவருக்கு வந்து நிறைய ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் எல்லாமே தெரியும். சரி இப்போ அவங்க வந்து மிலான் இட்டாலியில இருக்காங்க, அவங்களுடைய ஷூட் முடிச்ச உடனே இது வரைக்கும் அவங்க ரிட்டர்ன் ஃபிளைட் எடுத்திருக்கணும், ரிட்டர்ன் ஃபிளைட்ல அவங்க ஏறிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு
ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் கிட்ட செக் பண்ணி பார்த்துருக்காருங்க. செக் பண்ணி பார்த்ததுல அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னன்னு கேட்டிங்கன்னா, க்ளோயி ஏலிங் அவங்களுடைய ரிட்டர்ன் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த ஃப்ளைட்டில் ஏறவே இல்லை. இப்போ ஃபில் கிரீனுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு க்ளோயி ஏலிங்கை யாரோ கடத்தி இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய மாடல் ஏஜென்சிக்கு பிளாக் டெத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல இருந்து ஒரு மெயில் வந்து வருதுங்க. அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் என்ன போட்டிருந்தது அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் ஆவலோட க்ளோயி ஏலிங்கை வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்கன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் எங்கே தேடினாலும் க்ளோயி ஏலிங் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா க்ளோயி ஏலிங்கை கடத்தி வச்சிருக்கிறதே நான் தான் அப்படின்ற ஒரு மெயில் அமைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த மெயிலில் 4 பேருடைய பேர் வந்து ஆட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த 4 பேருடைய அக்கௌண்ட்டுக்கு $3000 வந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடணும். அப்படி நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமஸ் மாடலான க்ளோயி ஏலிங்கை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். அப்படி நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு தவறிட்டீங்க அப்படின்னா அவங்கள நாங்கள் ரஷ்யா மாஃபியாவுக்கு வித்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் விட்டுருந்தாங்க. இந்த 4 பேர் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்களே, அந்த 4 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா க்ளோயி ஏலிங்க்கு ரொம்பவும் க்ளோசஸ்டான ஒரு நபர்கள் தான். அதாவது அவங்க 4 பேருமே ஒரு மிகப்பெரிய பிசினஸ்மேன். இதுக்கு முன்னாடி க்ளோயி ஏலிங் அவங்களுடைய கம்பெனிக்கு மாடல் ஷூட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மாடல் ஷூட்ஸ் மட்டுமே இல்லாமல் அவங்க வந்து பர்சனலாக அவங்க கிட்ட ரொம்ப கனெக்டடாகவும் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த $4000 அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒருத்தரும் மாசத்துக்கு கிட்டத்தட்ட $4 மில்லியன் வரைக்கும் டர்ன் ஓவர் பண்றவங்க. அவங்களுக்கு $4000 அப்படின்றது பெரிய விஷயமே கிடையாது. ஸோ எதுக்காக இவங்களுடைய பேர் வந்து இந்த மெயிலில் ஆட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபில் கிரீன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவர் ஒரு விஷயத்தை வந்து ரியலைஸ் பண்றாரு. இந்த 4 பேருடைய பேரையும் க்ளோயி ஏலிங் தான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு யாருக்காவது தான் கடத்தப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 பேருடைய பேர் சொன்னோம்னா கண்டிப்பா அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆனா அவங்க கிட்ட ஃபில் கிரீன் வந்து ரீச் அவுட் பண்ணுவாரு. ஏதாவது ஒரு வழியில தன்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருக்க நிலைமையில தான் க்ளோயி ஏலிங் அவங்க 4 பேருடைய பேரை ஆட் பண்ணி விட்டுருக்கணும் அப்படின்றத இவர் ரியலைஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறமும் தன்னுடைய அம்மா கிட்ட, அதாவது க்ளோயி ஏலிங்குடைய அம்மா கிட்ட அவங்க காணோம் அப்படின்ற ஒரு விஷயத்த மறைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஷூட்டுக்கு போன இடத்துல க்ளோயி ஏலிங்கை யாரோ கடத்திட்டாங்க, அவங்கள காணோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றாருங்க. இன்ஃபார்ம் பண்ண உடனே அவங்களுமே வந்து தவிக்கிறாங்க. போலீஸை போய் ரீச் அவுட் பண்றாங்க. ஸோ இங்க இருக்கிற போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்டாலி போலீஸ், மிலான் இட்டாலியில் இருக்கிற போலீஸை வந்து ரீச் அவுட் பண்றாங்க. இந்த மாதிரி எங்களுடைய சூப்பர் மாடலை வந்து காணுங்க, இந்த ஷூட்டுக்கு தான் வந்தாங்க. அந்த போட்டோகிராஃபருடைய நம்பருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு, அவரை கான்டாக்ட் பண்ண முடியல, எங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ண உடனே அவங்க டைரக்டா ஷூட் நடக்கிற லொகேஷனுக்கு வந்து போறாங்க. அங்கதான் ஒரு மிகப்பெரிய ஃப்ரேமிங் ஒர்க்கே வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு லொகேஷனுடைய அட்ரஸ் கொடுக்கப்பட்டது இல்லையா, அந்த அட்ரஸ்ல ஸ்டூடியோ அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல ஸ்டூடியோவே கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் ஒரு மிகப்பெரிய எம்டி ஹால் மாதிரி இருந்திருக்கு. அந்த ஹால்குள்ள போயிட்டு இந்த கேமரா இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி போலீஸ் சர்ச் பண்றாங்க. உள்ள வெறும் பழைய பொருள்கள் மட்டும்தான் வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பா சொல்ல போனா ஒரு ஸ்டோரேஜ் ரூம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து அந்த ஒரு மிகப்பெரிய ஹாலே இருந்திருக்குங்க. ஸோ இந்த ஷூட்டும் போய், ஷூட் நடக்கிற லொகேஷனும் போய், அதுக்கப்புறம் தான் இவங்க ரியலைஸ் பண்றாங்க இந்த போட்டோகிராஃபர் ஆண்ட்ரே லாசி அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த போட்டோகிராஃபருக்கும் க்ளோயி ஏலிங் காணாம போனதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேலும் அவங்க அந்த இடத்த வந்து சர்ச் பண்றாங்க. அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரு சில டிப்ஸுமே வந்து கிடைச்சிருக்குங்க. அதாவது ஒரு சில க்ளூஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து க்ளோயி ஏலிங் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸோடைய கிழிஞ்சு போன துகள்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து கிடந்ததுங்க. அதுக்கப்புறம் க்ளோயி ஏலிங்க்கு ஒரு பிரேஸ்லெட் ரொம்ப பிடிக்குமா, அவங்களுடைய பிரேஸ்லெட் அந்த இடத்துல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ரியலைஸ் பண்ணிடுறாங்க க்ளோயி ஏலிங் இங்க வந்திருக்காங்க, ஏதோ ஒரு ஸ்கஃபுல் நடந்திருக்கு, ஒரு சண்டை நடந்திருக்கு, அதுல வந்து அவங்களுடைய பிரேஸ்லெட், அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு கீழே விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் வேற ஏதாவது கிடைக்குமான போது பிளாக் டெத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு என்வலப் போட்டிருந்ததுங்க. அந்த என்வலப்புக்குள்ள ஒரு லெட்டர் மாதிரி அந்த டேபிள்ல வந்து வைக்கப்பட்டிருந்தது. ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த குரூப்ல இருக்கிற மெம்பர்ஸ் வந்து போலீஸுக்கு ஏதோ தெரிவிக்க விரும்புற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த லெட்டரை ஓபன் பண்ணி படிக்கிறாங்க. அந்த லெட்டரை ஓபன் பண்ணி படிக்கும்போது அந்த லெட்டர்ல என்ன இருந்தது அப்படின்னா, நாங்க காசு கேட்டு தான் வந்து க்ளோயி ஏலிங்கை கடத்தணும், ஆனா அவங்க போலீஸ் வரைக்கும் போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நாங்க செம கடுப்பாயிட்டோம், க்ளோயி ஏலிங்கை நாங்க ரஷ்யன் மாஃபியாவுக்கு சேல் பண்ண போறோம், ஆனா அந்த ரஷ்யன் மாஃபியாவை நாங்க எப்படி
எப்படி காண்டாக்ட் பண்ண போறோம் அப்படின்னா டார்க் வெப் மூலியமா தான் காண்டாக்ட் பண்ண போறோம். இந்த வெப்சைட்டின் மூலியமா தான் காண்டாக்ட் பண்ண போறோம் அப்படின்ற எல்லா டீடைலுமே வந்து கொடுத்திருக்காங்க. சோ போலீஸுமே வந்து பாத்தீங்கன்னா டார்க் வெப்புக்குள்ள போயிட்டு அந்த ஒரு வெப்சைட்டை ஓபன் பண்ணி பார்க்கறாங்க. அந்த ஒரு வெப்சைட்டை ஓபன் பண்ண போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா அந்த ஒரு வெப்சைட்ல இருக்கிற எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸுமே வந்து நடந்துட்டு இருக்குங்க. அதாவது யாராவது கொலை பண்ணணும் அப்படின்னா கொலை பண்றதுக்கு இவ்வளவு சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. அதை நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நபரை கொலை பண்றதுக்கு உண்டான வேலைகளை பண்ணுவாங்க. யாராவது பெண்களை கடத்தணும், பெண்களை கடத்தி ரஷ்யன் மாஃபியாவுக்கு விற்கணும், உங்களுக்கு இவ்வளவு காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கும் அவங்க வேலைகள் செய்வாங்க. இன்ஃபேக்ட் இட்டாலியை தவிர மற்ற நாடுகள்ல இருந்து இந்த மாதிரி கடத்தணும் அப்படின்ற ரிக்வஸ்ட் வந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பிரைஸ் டேக் வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. இதெல்லாமே பயங்கர ஷாக்கு. சரி, அதுக்கு கீழேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்டிங்ஸ் வந்து போட்டிருந்தது. இந்த மாதிரி நாங்க பிளாக் டெத் அப்படின்ற ஒரு குரூப், எங்களுடைய வெப்சைட் இதுதான், எங்களுடைய அபிஷியல் வெப்சைட் இதுதான், எங்களுடைய அபிஷியல் வெப்சைட் மாதிரியே நிறைய வெப்சைட்ஸ், அதாவது டூப்ளிகேட் வெப்சைட்ஸ் இந்த டார்க் வெப்ல வந்து சர்ஃபேஸ் ஆயிட்டே இருக்கு. இந்த டார்க் வெப்புக்குள்ள அந்த டூப்ளிகேட் வெப்சைட்டுக்கு போயிட்டு பணம் கட்டினீங்கன்னா அதுக்கு பொறுப்பு நாங்க ஆக மாட்டோம். உங்களுக்கு இன்னமும் ஒரு ஃபைனல் சான்ஸ் கொடுக்குறேன். அடுத்த 2 நாட்களுக்குள்ள க்ளோயி ஏலிங்க்கு நாங்க டிமாண்ட் பண்ற பணம் எங்களுடைய வெப்சைட்ல வந்துடணும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா க்ளோயி ஏலிங்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாங்க உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அப்படி வரல அப்படின்னா இந்த ஒரு ரஷ்யன் மாஃபியாவுக்கு க்ளோயி ஏலிங்கை சேல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட்ல போட்டிருந்தது. ஸோ போலீஸுமே எப்படியாவது க்ளோயி ஏலிங்கை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வெப்சைட், அதாவது பிளாக் டெத் அப்படின்ற குரூப்ல இருக்கிற அபிஷியல் வெப்சைட்டுக்கு பேமெண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா ரெகுலரா முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அவங்களுடைய ரிக்வெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆகுதுங்க. அவங்களால அவங்களுக்கு பேமெண்ட் அனுப்ப முடியல. ஸோ கொடுத்த டைமுக்கு இவங்க பேமெண்ட் அனுப்ப முடியல அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஷாக்கான ஒரு விஷயத்துக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. க்ளோயி ஏலிங்கை ரஷ்யன் மாஃபியாவுக்கு வந்து சேல் பண்ண போறோம், லைவ்ல சேல் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு மெயிலுமே வருதுங்க. இந்த மெயிலை வச்சுட்டு இவங்க எல்லாருமே, அதாவது இந்த ஃபில் கிரீன் ஏஜென்சியில் இருக்கிறவங்க, க்ளோயி ஏலிங்குடைய அம்மா, அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாருமே லைவ்ல அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கருப்பான ரூம் இருக்கு. அந்த ரூமுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லைட்டே கிடையாதுங்க, சுத்தமா லைட் கிடையாது. திடீர்னு அந்த ரூம்ல லைட் வருதுங்க. கீழே யாரோ படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. யாருடா அப்படின்னு பார்த்தா கீழே க்ளோயி ஏலிங் தான் பயங்கரமா வீக்கா படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மூக்கு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி வரைஞ்சு வச்சிருக்காங்க. அந்த சிம்பிள் வேற எந்த ஒரு சிம்பிளும் கிடையாது, பிளாக் டெத் குரூப் இருக்கு இல்லையா அவங்களுடைய சிம்பிளுங்க. ஸோ லைவ்ல அவங்களுக்கு ஆக்ஷன், க்ளோயி ஏலிங்க்கு வந்து ஆக்ஷன், ஏலத்துக்கு விடப்படுறாங்க. ஸோ ஸ்டார்டிங் பிட்டே என்னவா போட்டிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா $3 லட்சம் அப்படின்னு வந்து போட்டிருந்ததுங்க. இந்த $3 லட்சம் அப்படி போட்டதுக்கு அப்புறம் அடுத்த பிட் வந்து பாத்தீங்கன்னா $4.5 லட்சம் போகுது, $10 லட்சம் போகுது, கிட்டத்தட்ட $15 மில்லியன் வரைக்கும் க்ளோயி ஏலிங்க்கு வந்து போகுதுங்க. இந்த பிட் எல்லாம் போனதுக்கு அப்புறம் திடீர்னு அந்த லைவ் ஃபீட் இருக்குல்ல, அந்த லைவ் ஃபீட் அப்படியே கட் ஆகுது. அந்த டார்க் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பிளாக் ஆகுது. இவங்கனால அந்த வெப்சைட்டை இதுக்கப்புறம் ஆக்சஸ் பண்ணவே முடியல. க்ளோயி ஏலிங்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியாம போலீஸ், அவங்க அம்மா, ஃபில் கிரீன் எல்லாருமே தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே ஒரு 2 நாள் ஆகுதுங்க. போலீஸும் டிஃபரெண்ட் ஹேக்கர்ஸை வச்சு இந்த வெப்சைட் எல்லாம் எப்படியாவது ஹேக் பண்ணி ஆக்சஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. ஆனா எல்லா முயற்சியும் ஃபெயில் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்படி போயிட்டு இருக்கும்போது 2 நாள் கழிச்சு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இட்டாலியில ஒரு மாடல் ஏஜென்சி இருக்கு, ஃபேமஸான மாடல் ஏஜென்சி. அந்த ஏஜென்சில இருந்து போலீஸுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா க்ளோயி ஏலிங் இப்போ இங்க தாங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, எங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. என்னடா இது, இவங்க வந்து கடத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க, அவங்க வந்து ஏலத்துக்கெல்லாம் விடப்பட்டிருந்தாங்க. 2 நாள் என்ன ஆச்சுன்னே தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு க்ளோயி ஏலிங் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அடிச்சு புடிச்சு அந்த இடத்துக்கு வந்து போறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு க்ளோயி ஏலிங் பத்தி இவங்க ஒரு இமேஜினேஷன் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து செம்மையா அடி போட்டிருக்கும், இப்படி ஆயிருக்கும், அப்படி ஆயிருக்கும் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு தான் போலீஸ் உள்ள என்டர் ஆகுறாங்க. உள்ள என்டர் ஆகி போய் பார்த்தா க்ளோயி ஏலிங் எப்படி காணாம போனாங்களோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாவே வந்திருக்காங்க. அவங்களுடைய உடம்புல எந்த விதமான ஒரு அடிப்பட்ட மாதிரியோ இல்ல கீறல் பண்ண மாதிரி எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. ஆனா அவங்க வந்து மென்டலி கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி மட்டும் தெரிஞ்சது. ஸோ உடனடியாக க்ளோயி ஏலிங்கை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நடக்குதுங்க. அதுக்கப்புறம் போலீஸ் டாக்டர்ஸ் கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி அவங்களுடைய உடம்புல ஏதாவது ஸ்ட்ரகிளிங் மார்க்ஸ் ஏதாவது இருக்கா, இல்ல ஏதாவது தடயங்கள் இருக்கா, சிப் இருக்கான்றதெல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி பரிசோதனை எல்லாம் பண்ணி பார்க்கறாங்க. அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா க்ளோயி ஏலிங்க்கு எந்த விதமான ஒரு டார்ச்சருமே பண்ணலங்க, அவங்க கம்ப்ளீட்லி ஆல் ரைட். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா அவங்க சாப்பாடு ரொம்ப கம்மியா சாப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
நினைக்கிறேன், அதனால தான் அவங்க வீக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் க்ளோயி ஏலிங் கிட்ட விசாரணை பண்றதுக்காக போயிருக்காங்க. அவங்கள விசாரிக்கும் போது நீங்க எப்படி காணாம போனீங்க, உங்களை யாரு கடத்தினா, அந்த ஆண்ட்ரே லாசி தான் கடத்தினா அப்படின்றது தெரியும். சரி, எப்படி அங்கிருந்து தப்பிச்சிங்க, எப்படி இங்க வந்து சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேள்வி கேட்கும்போது இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன கடத்தினது ஆண்ட்ரே லாசி கிடையாது, ஆக்சுவலா ஆண்ட்ரே லாசி அப்படின்றது அந்த பர்சனுடைய பேரே கிடையாது. என்ன கடத்தினது லூகஸ் ஹர்பா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சன் தான். அந்த பர்சன் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர்லாம் கிடையாது. அவன் வந்து அந்த பிளாக் டெத் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கேங்கோடைய லீடர். சரி, நீங்க எப்படிங்க அவ்வளோ பெரிய குரூப் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தீங்கன்னு கேட்கும்போது, என்ன அந்த கேங் லீடர் இருக்கான் இல்லையா, அந்த லூகஸ் ஹர்பா, அவன் தாங்க இந்த மாடல் ஏஜென்சிக்கே கூட்டிட்டு வந்து சேர்த்தான். இன்ஃபேக்ட் அவன் தான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்கான். இப்போ அந்த லூகஸ் ஹர்பா இந்த ஹாஸ்பிட்டலுடைய ரிசப்ஷன்ல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே போலீஸ் குடு 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 குடுன்னு போயிட்டு அந்த இடத்துல பார்த்தா அந்த இடத்துல லூகஸ் ஹர்பா உட்காந்துக்கிட்டே இருக்கான். யோசிச்சு பாருங்க, பிளாக் டெத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய குரூப், அந்த குரூப்புடைய லீடர், அந்த லீடர் இப்போ இந்த ரிசப்ஷன்ல எப்படி உட்காந்துக்கிட்டு இருப்பான்? அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். போலீஸ் உடனடியாக அவனை அரெஸ்ட் பண்ணி அவங்கிட்டையும் விசாரணையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய தம்பியுடைய உதவியோட தான் க்ளோயி ஏலிங்கை வந்து கடத்தினேன். ஆனால் இவங்க கிட்ட நான் காதல் வயப்பட்டுட்டேன், காதல்னால நான் திரும்பியும் இவங்களை எடுத்துகிட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறான். அதுக்கப்புறம் திரும்பியும் க்ளோயி ஏலிங் கிட்ட போய் நடந்தது என்னங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரிக்கும் போது, இந்த மாதிரி நான் மாடல் ஷூட் அவுட்டுக்காக வந்தேன், ஷூட் அவுட்டுக்காக வந்த இடத்துல இந்த ஹெர்பா பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, 2 பேரும் சேர்ந்து என்னை வந்து கடத்தினாங்க. என்னுடைய வாயிலெல்லாம் டக் டேப்லாம் போட்டிருந்தாங்க. போட்டுட்டு அவங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு சின்ன வீடு இருந்தது, அந்த வீட்டில் தான் என்னை அடைச்சி வச்சிருந்தாங்க. அவங்க என்ன பயம்படுத்தி வச்சிருந்தாங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு பின் புறத்திலேயே நாங்க ஒரு மிகப்பெரிய புலியை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த புலி எப்பப்பெல்லாம் எங்களுக்கு உதவி தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் எங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. சரி, என்னப்பா உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி நாங்க அடிக்கடி பெண்களை வந்து கடத்துவோம், கடத்திட்டு அவங்களுடைய ஃபேமிலி கிட்ட காசு வந்து கேட்போம், அவங்களுமே வந்து காசு போட்டுடுவாங்க. காசு போட்டா நாங்க ஆட்டோமேட்டிக்கா பெண்களை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அப்படி காசு போடல அப்படின்னா ரஷ்யன் மாஃபியாஸ் கிட்ட நாங்க சேல் பண்ணிடுவோம். ஆனா ரஷ்யன் மாஃபியாஸ் கிட்ட சேல் பண்ணணும்னா ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அதாவது அவங்க ஒரு 20 வயசு பெண்களுக்குள்ள தான் அவங்க வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது, கல்யாணம் ஆகியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிள்ளைகள் எதுவும் பிறந்திருக்க கூடாது, அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. இதுதான் அந்த ரஷ்யன் மாஃபியாவுடைய ரூல்ஸ். ஸோ இந்த ரூல்ஸுக்கு ஒத்துக்கிட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி பெண்கள் இருந்தது அப்படின்னா நாங்கள் சேல் பண்ணிடுவோம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பெண்கள் இல்லை அப்படின்னா ஒன்று காசை வாங்கிட்டு அவங்களுடைய ஃபேமிலிக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஆனால் ஃபேமிலி காசு கொடுக்க முடியாத ஒரு பட்சத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த பெண்களை வந்து கொடுமைப்படுத்தி டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிடுவோம். கொலை பண்ணிட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு பின்புறத்தில் டைகர் கட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த டைகருக்கு அந்த பெண்களை சாப்பாடா வந்து போட்டுடுவோம் அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை க்ளோயி ஏலிங் கிட்ட அந்த ஹெர்பா பிரதர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனாலேயே அந்த க்ளோயி ஏலிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சும் தப்பிக்காம அப்படியே பயந்து போய் அந்த வீட்டிலேயே அடப்பட்டு கிடந்ததா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த கதையை கேட்ட உடனே போலீஸை ஷாக் ஆகிட்டு, சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமா, நீங்க அங்க இருந்து எப்படி தப்பிச்சிங்க, அதாவது அந்த கேங்கோடைய ஓனரே அந்த லீடரே எப்படி உங்களை எடுத்து வந்து இங்க சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அவனுடைய லவ் ட்ராப்ல வந்து விழ வச்சேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி, எப்படிமா லவ் ட்ராப்ல விழ வச்சேன்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த குரூப்ல வந்து ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் சொன்னாங்க இல்லையா, அந்த ரூல் எனக்கு ஒத்து போகாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க நீங்க சொல்றீங்க, நீங்க எங்க இருக்கீங்க, 20 வயசு தான் ஆகுது, நீங்க கல்யாணம் பண்ணிக்கல, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் இப்ப இல்ல, எப்படி ஒத்து போகாது அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் க்ளோயி ஏலிங் ஒரு திடுக்கிடும் விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி நான் 16 வயசா இருக்கும் போதே எனக்கு ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். அந்த டைம்ல வந்து நான் பிரெக்னென்ட் ஆயிட்டு ஒரு குழந்தையும் பெற்றுக்கிட்டேன். இப்போ எனக்கு 18 வயசு ஆகுது, என்னுடைய குழந்தைக்கு 2 வயசு ஆகுது. ஆனா இதை வந்து வெளியே சொன்னா என்னுடைய மாடலிங் கெரியரே ஸ்பாயில் ஆகும் அப்படின்றதுக்காக நான் வெளியே சொல்லாம மறைச்சிட்டேன். ஸோ இந்த ஒரு உண்மையை நான் வந்து அந்த ஹெர்பா பிரதர்ஸ் கிட்ட சொன்னேன். ஹெர்பா பிரதர்ஸ் இதை கேட்ட உடனே பயங்கரமா வெக்ஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய கேங்கோடைய அந்த ரூல்ஸ்ல நான் வந்து இல்லை, அதோட அவங்களால என்ன ரஷ்யன் மாஃபியாவுக்கு சேலுமே பண்ண முடியாது. சரி, எப்படி காசை வந்து
கட்டுவீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்கும்போது என்னுடைய குடும்பத்தில் அவ்வளோ காசு கிடையாது, என்னால் கட்ட முடியாது அப்படின்னு வந்து சொன்னேன். சரி உங்களுக்கு பதிலாக யார் அந்த காசை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய 4 கிளைண்ட்ஸ் இருந்தாங்க இல்லையா, அந்த கிளைண்ட்ஸ் வந்து பர்சனலி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கிளைண்ட்ஸ். ஸோ அவங்களுடைய நேம் வந்து போட்டு விட்டுருந்தேன். அவங்களுடைய நேமை தான் மென்ஷன் பண்ணி அவங்க இமெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் வந்து எப்படியாவது அந்த கிளைண்ட்ஸின் மூலியமா போலீஸ் இவங்களை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் வந்து அனுப்பினேன். ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, போலீஸ் வந்து கண்டுபிடிக்கவே முடியல. ஃபைனலாக நான் ஒரு நாள் வந்து ரொம்ப அழுதுகிட்டு இருந்தேன். அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த 2 பிரதர்ஸ் இருக்காங்க, லூகாஸ் அர்பா அண்ட் மைக்கேல் அர்பா. மைக்கேல் அர்பா வந்து தம்பி, அவன் வந்து ரொம்ப கடுசான ஒரு பர்சன், அதாவது எப்பயுமே ரொம்ப ஹார்டா நடந்துக்கிற மாதிரி ஒரு பர்சன். எந்த ஒரு இமோஷன்ஸுக்கும் அவன் இடம் கொடுக்கவே மாட்டான். அந்த லூகாஸ் அர்பா இருக்கான் இல்லையா, அவன் வந்து என் மேல ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது அவனுக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். சரி இவனை வந்து நம்ம காதல் வயப்படுத்தலாம், காதல் வயப்படுத்தி அந்த இடத்துல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானை போட்டங்க. அதுக்கப்புறம் அவன்கிட்ட கொஞ்சம் ஆசையா வந்து பேச ஆரம்பிச்சேன். என்னுடைய பிளானின் படியே இந்த லூகாஸ் அர்பா என்கிட்டயும் வந்து ஆசையா பேச ஆரம்பிச்சான். தனியா நாங்க நிறைய நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸ்பெண்ட் பண்ணும்போது அவன் என்ன சொன்னான்னா, ஓகே நம்ம ரொம்ப நாளா பேசிக்கிட்டே இருக்கோம், இன்னைக்கு என்னுடைய ரூமுக்கு நீ வந்து வரணும், நம்ம 2 பேரும் வந்து ஒன்னா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து சொன்னான். பயந்துகிட்டே தான் அவனுடைய ரூமுக்குள்ள வந்து நான் போனேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பெட்டில் வந்து படுத்துட்டு இருந்தோம். எதுவுமே இல்லை, அவன் பாட்டுக்கு சைலண்டாக படுத்து தூங்கிட்டான், நான் பாட்டுக்கு சைலண்டாக படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டிலேயே எனக்கு ஒரு ராணி மாதிரி தான் வச்சு காப்பாற்றினாங்க. எனக்கு ப்ராப்பராக சாப்பாடு வந்து டைமுக்கு டைம் வந்துடும். எனக்கு உடம்பு சரியில்லாத போது எனக்கு மெடிகேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இந்த லூகாஸ் அர்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தான். என்ன அப்படியே அவனுடைய ஒய்ஃப் மாதிரி வந்து தாங்கினாங்க. அந்த அளவுக்கு வந்து நானே உண்மையிலே அவனை லவ் பண்ணிடுவனும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டேன். அந்த அளவுக்கு வந்து என்ன தாங்கினா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கேட்குறாங்க, சரிம்மா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எப்படிமா நீங்க அவனை கன்வின்ஸ் பண்ணி இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்து விடுறதுக்கு அவன் எப்படி ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கும் அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய பையனை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சேன். நான் உங்ககிட்ட திரும்பி வந்துடுறேன், ஆனா ஒரே ஒரு தடவை என்னுடைய ஃபேமிலி கிட்ட போகணும், என்னுடைய பையனை பார்க்கணும், என்னுடைய பையனை கொஞ்சணும், என்ன எடுத்துட்டு போய் நீயே விட்டுடு, ஏன்னா வேற யாராவது எடுத்துட்டு போய் விட்டாங்க அப்படின்னா உன்னுடைய தம்பி வந்து என்னை கொலை கூட பண்ணிடுவான், அதனால எனக்கு பயமா இருக்கு, நீயே என்னை எடுத்துட்டு போய் விட்டுடு அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட கெஞ்சினேன். ஸோ என் மேல ரொம்ப அன்பா இருக்கிற ஒரு காரணத்தினால காதல் வயப்பட்டு அவனே எடுத்துட்டு வந்து விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை விடுறாங்க. இந்த கதையை கேட்கறதுக்கு நம்ப முடியாத மாதிரி இருந்தாலும் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு லூகாஸ் அர்பாவை ஜெயிலில் வந்து அடைக்கிறாங்க. ஜெயிலில் அடைச்சிட்டு அவனுடைய தம்பி இருக்கான் இல்லையா மைக்கேல் அர்பா, அவனையும் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க போலீஸ். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, திரும்பியும் க்ளோயி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஊருக்கே வந்துடுறாங்க, அவங்களுடைய ஃபேமிலி கூட சேர்ந்துடுறாங்க. ஃபேமிலி கூட சேர்ந்துட்டு சும்மா இருந்திருந்தாங்க கூட அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து மீடியா பீப்பிள்ஸ் எல்லாம் அவங்களுடைய வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி ஆச்சு, அந்த மாதிரி ஆச்சு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், அவ்வளோ கஷ்டப்பட்டேன், இந்த பர்சனை இப்படி வந்து காதல் வயப்படுத்தினேன், அந்த பர்சன் வந்து என்ன அவனே கூட்டு வந்து இங்கே விட்டுட்டான், அவன் வந்து ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி பப்ளிக்கா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெகுலரா இந்த இன்டர்வியூஸ், அதாவது ஒரு இன்டர்வியூ 2 இன்டர்வியூனா போலீஸ் சைலண்டா இருந்துருவாங்க. ஆனா டெய்லியும் கிட்டத்தட்ட ஒரு 10 நியூஸ் சேனல்ஸுக்கு மேல இவங்க இன்டர்வியூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் இதை பத்தின நியூஸ் தான் ஓடுது, க்ளோயி ஏலிங்கை பத்தி தான் எல்லாருமே வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி கண்டினியூஸா நிறைய பப்ளிசிட்டி வரும்போது போலீஸுக்கு க்ளோயி ஏலிங் மேல ஒரு டவுட் வருது. சரி ஒரு அன்பார்ச்சுனேட்டான ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்தது, அவங்க வந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாங்க, அவனை கடத்திட்டு போனவன் ஜெயிலில் போட்டாச்சு, இவங்க ஏன் கண்டினியூஸா இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளோயி ஏலிங் எங்க தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. க்ளோயி ஏலிங் கிட்ட இன்னொரு விசாரணையுமே வந்து பண்றாங்க. அந்த விசாரணையில வந்து பாத்தீங்கன்னா அவங்கள ஆல்ரெடி சொன்ன விஷயங்களும் இப்ப சொல்ற விஷயங்களும் முரண்பாடா இருக்கு, எதுவுமே ஒத்து போகாத மாதிரி இருக்கு. என்னமா நீ சொல்ற, ஃபர்ஸ்ட் வேற மாதிரி சொன்ன, இப்ப வேற மாதிரி சொல்ற, சரி என்னதான் பிரச்சனை, கரெக்டா நீ எங்க தான் இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எக்ஸாக்டா மிலான்ல அவங்க இருந்த லொகேஷன் முதல் கொண்டு அவங்க வந்து சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, க்ளோயி ஏலிங் மிலான் இட்டாலியை சேர்ந்தவங்க கிடையாது, அவங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் லொகேஷன்ஸ் எல்லாம் தெரியவே தெரியாது, கரெக்ட்டுங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி எக்ஸாக்டா அந்த லொகேஷனை இவங்க சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு டவுட் போலீஸுக்கு வருதுங்க. அதுக்கப்புறம் அந்த லொகேஷனுக்கு போறாங்க. லொகேஷனுக்கு போயிட்டு அந்த இடத்துல அக்கம் பக்கத்தில் ஏதாவது வீடுகள் இருக்கான்னு பார்க்கும்போது உண்மையிலேயே அங்க அக்கம் பக்கத்தில் வீடுகள் இருக்குங்க. க்ளோயி ஏலிங் சொன்ன மாதிரி அது ஒரு ஒதுக்குப்புறமா இருக்கிற வீடு கிடையாது, பக்கத்தில் நிறைய ரெசிடென்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு வீடு தான். அந்த ரெசிடென்ஸ் கிட்டலாம் இவங்க விசாரணை பண்றாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல க்ளோயி ஏலிங் வந்து இருந்தாங்க, அவங்க கூட இந்த ஹர்பா அப்படின்ற ஒரு பர்சன் வந்து இருந்தான், என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப், அவங்கள அடைச்சு வச்சிருந்தானா வெளியவே விடலையா அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்து வீட்டுல எல்லாம் விசாரிக்கும் போது அந்த இடத்துல ஒரு டிஃபரெண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வருது.
வருது. பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து இருந்துச்சு, அந்த ஹர்பா, அந்த லூகாஸ் ஹர்பா இருக்கான் இல்லையா, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன், 2 பேரும் எப்பயுமே ஜோடியா சுத்திக்கிட்டு இருப்பாங்க, கை கோத்து நடந்துகிட்டு இருப்பாங்க, இந்த ரோட்ல எல்லாம் வாக்கிங் போய்கிட்டு இருப்பாங்க, அங்கங்க நின்று வந்து கிஸ் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, எப்பயுமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ நான் என்ன யோசிச்சோம் அப்படின்னா, சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க போல இருக்கே அப்படின்னு தான் யோசிச்சோம். என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ போலீஸுக்கு ஒரு ஷாக்கு, என்னடா இது, இதை பத்தின டீட்டெயில் எதுவுமே அவங்க சொல்லலையே. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அடைச்சு வச்சிருந்தாங்க, வீட்டை விட்டு வெளியவே போகக்கூடாதுன்னு மிரட்டி வச்சிருந்தாங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா இவங்க ரோட்ல ஃப்ரீயா மூவ் ஆயிருக்காங்க, ஷாப்பிங் மாலுக்கு வந்து போயிருக்காங்க, அங்க இருக்கிற டிமார்ட்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் போயிருக்காங்க. ஸோ அந்த கடையில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த கடையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய சாக்லேட்ஸ் வாங்குறது, அதாவது இந்த லூகாஸ் ஹர்பா அப்படின்ற ஒரு பர்சன் வந்து போய் சாக்லேட் வாங்கியிருக்கான், சாக்லேட் வாங்கி எடுத்துட்டு போயிட்டு இவங்க கிட்ட கொடுத்துருக்கான், ஃப்ளவர் வச்சு ப்ரொபோஸ் பண்ணியிருக்கான். என்னடா இது, இவ்வளோ அளவுக்கு சந்தோஷமா இருந்திருக்காங்களே, கடத்திக்கிட்டு போனா அந்த ஒரு பர்சன் கிட்ட இவ்வளோ அளவுக்கு சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டுமே போலீஸுக்கு வருதுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் சரி இதை பத்தி இன்னமும் ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோயி எய்லிங்குடைய பழைய 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 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜையும் வந்து நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்த்தா க்ளோயி எய்லிங்குடைய எல்லா போட்டோஸுக்குமே இந்த லூகாஸ் ஹர்பா அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து பாத்தீங்கன்னா லைக் போட்டுக்கிட்டு இருந்திருக்கான், கமெண்ட் போட்டுக்கிட்டு இருந்திருக்கான். என்னடா இது, இவன் எல்லாத்துக்குமே கமெண்ட் போட்டிருக்கானே, கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட போட்டோஸுக்கு கமெண்ட் போட்டிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஐடியை போய் பார்க்கறாங்க. அவனுடைய ஐடியில அவனுடைய போட்டோ தான் இருக்கு, லூகாஸ் ஹர்பான்னு தான் போட்டிருக்கு. அவனும் க்ளோயி எய்லிங்கும் கிட்டத்தட்ட 7 வருஷமா ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டுமே இல்லாம 2 பேரும் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை வந்து போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போதான் போலீஸுக்கு லைட்டா ஒரு டவுட் வந்து வர ஆரம்பிக்குது. ஒருவேளை க்ளோயி எய்லிங் சொன்னது பொய்யோ, இது வந்து ஒரு மிகப்பெரிய பப்ளிசிட்டி ஸ்டண்டா இருக்குமோ அப்படின்ற ஒரு ஆங்கிள் போலீஸ் இந்த ஒரு கேஸை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா திருவி விசாரிக்கும் போது க்ளோயி எய்லிங்கை தனியா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்பதான் க்ளோயி எய்லிங் சொல்றாங்க, நான் வந்து ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நாடகத்தையே நடத்தினேன். இந்த லூகாஸ் ஹர்பா அப்படின்னு சொல்லப்படுற பர்சன் ஏதோ ஒரு கேங்கோடைய லீடர்லாம் கிடையாது. பிளாக் டெத் அப்படின்ற ஒரு கேங்கு டார்க் வெப்ல இருக்கு. அவங்க இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா என்னுடைய மாடலிங் கெரியர்ல நான் இன்னும் ஃபேம் அதிகமாகணும், இன்னும் பாப்புலர் ஆகணும் அப்படின்னா மக்கள் என்னை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா என்னை பத்தி நான் சென்சேஷனல் நியூஸ் வந்துகிட்டே இருக்கணும். அந்த சென்சேஷனல் நியூஸ் வந்துகிட்டே இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையே கிரியேட் பண்ணேன். நான் என்னுடைய பழைய லவ்வரான லூகாஸ் ஹர்பா கூட திரும்பியும் ஒன்னு சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து சொன்னான், இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகிறதுக்கு நீ திரும்பி இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தா இன்னமும் நீ லைம் லைட்ல இருப்ப, அடுத்த 5 வருஷத்துல நீ தான் நம்பர் 1 மாடலா இருப்ப, நிறைய காசு சம்பாரிச்சிடலாம், அவ்வளோ காசு சம்பாரிச்சிட்ட அப்படின்னா அதுல 10% எனக்கு கொடுத்துட்டு போதும், 90% நீ வச்சுக்கோ, நம்ம 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா வாழலாம், நான் ஜெயிலுக்கு போவேன், ஜெயில இருந்து திரும்பி வெளியே வந்துடுவேன், வெளியே வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியா வாழலாம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் கேட்டு ஒத்துக்கிட்டு தான் நான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளானே வந்து போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே போலீஸுக்கே பயங்கரமா தலை சுத்திருச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த ஹெர்பா பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, இன்னொரு தம்பி மைக்கேல் ஹெர்பா, அவன் எங்க இருக்கான்னு சொல்லி தேடுதல் வேட்டை நடத்துறாங்க. அவனையும் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி அவனையும் ஜெயில போடுறாங்க. அவங்கிட்ட விசாரிக்கும் போதும் க்ளோயி என்னென்ன சொன்னாங்களோ எக்ஸாக்டா அதே விஷயங்கள் தான் அவனுமே சொல்றான். ஸோ இவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு க்ளோயி வந்து இது பண்ணதே ஒரு மிகப்பெரிய பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்காக தான். அதுக்கப்புறம் இந்த 2 ஹெர்பா பிரதர்ஸ் இருக்காங்களே, அவங்க மேல இந்த கிட்னாப்பிங் அப்படின்ற ஒரு கேஸை போடுறாங்க. ஜூன் 2018 வந்து அவங்களுக்கு 16 வருஷம் தண்டனை அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதை மேல் அப்பீல் பண்ணியிருக்காங்க. அப்பீல் பண்ணதுல அவங்க இந்த தண்டனையை வந்து 5 வருஷமா குறைச்சிடுறாங்க. இன்ஃபேக்ட் ஏன் குறைச்சாங்க அப்படின்னா அது உண்மையான கிட்னாப்பிங் கேஸே கிடையாது. த மாஸ்டர் மைண்ட் பிஹைண்ட் ஆல் திஸ் கிட்னாப்பிங் கேஸ் யாருதுன்னு வந்து பாத்தீங்கன்னா க்ளோயி எய்லிங்கோடையது தான். ஸோ க்ளோயி எய்லிங் தான் இது எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு தண்டனையும் கொடுக்கப்படலைங்க. ஏன்னா அவங்கள வந்து ஒரு கிரிமினலா வந்து பார்க்காம அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்காக இந்த மாதிரி தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து மன்னிச்சு விட்டுருக்காங்க. யோசிச்சு பாருங்க, தெரியாம மூளையா செயல்பட்ட அவங்கள வந்து மன்னிச்சு விட்டுருக்காங்க. ஆனா இவங்க லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்பி ஒரு விஷயத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த 2 பிரதர்ஸும். அந்த 2 பிரதர்ஸுக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனை. இதுவே வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஏன் இதை வந்து இப்போ இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கேஸா ஒரு வீடியோவா போடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மாடர்னா இருக்கிற இன்ஸ்டாகிராமாஸும் சரி, மாடர்னா இருக்கிற சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்
இன்ஃப்ளூயன்சர்ஸும் சரி இந்த பப்ளிசிட்டிக்காக ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம யூடியூப் பக்கம் போனா கூட ஒரு இன்ஃப்ளூயன்சர் இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் பத்தி திட்டுறது, அவங்க வந்து இவரை பத்தி திட்டுறது, இது வந்து ஒரு மிகப்பெரிய டிபேட்டா வந்து போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல ஃபேன்ஸ் எல்லாமே வந்து கலந்துக்கிட்டே இந்த பிரச்சனை நீங்க தான் கரெக்ட், நீங்க தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத கண்டென்ட்டுகளுக்கு நம்ம வந்து நம்மளே சப்போர்ட் பண்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் என்ன இருக்குங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, யூடியூபர்ஸ் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, என்ன மாதிரி ஸ்ட்ரகிளிங் யூடியூபர்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 7 வருஷம் நாம வந்து யூடியூப்ல ரன் பண்ணிட்டு இருக்கேன். 7 வருஷமா ஒரு நல்ல கதைகள் வந்து உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கேன், என்டர்டைன்மெண்டா கொடுத்துக்கிட்டு இருக்கேன், பிளஸ் எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இவ்வளவு விஷயங்கள் பண்ணியும் ஒரு சில இடத்துக்கு ரீச் ஆயிருக்கேனான்னு கேட்டீங்கன்னா இப்போது வரைக்குமே நம்ம வந்து இன்னமும் க்ரோயிங் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. ஆனா டாக்ஸிசிட்டியை ஸ்ப்ரெட் பண்ற யூடியூபர்ஸ், இந்த மாதிரி தவறுதலான இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ற யூடியூபர்ஸ், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள், அதாவது நெகட்டிவான விஷயங்கள், சொசைட்டிக்கு நெகட்டிவான விஷயங்களை வந்து தவறுதலா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரத்திலேயே மேலே போயிடுறாங்க. அதுக்கு ஏன் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்றது தெரியலங்க. ஒரு யூடியூபரா எனக்கு அது ரொம்பவும் வருத்தத்தை வந்து கொடுக்குது. ஏன்னா எனக்குன்னு சொல்லலைங்க, என்ன மாதிரி நிறைய கிரியேட்டர்ஸ் உண்மையிலேயே அவங்களுடைய திறமையை நம்பி உங்களை நம்பி தான் நிறைய விஷயங்கள் வந்து போஸ்ட் பண்றாங்க. ஆனா அந்த திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா அவங்க எங்க போய் அவங்களுடைய திறமைகளை காட்டுவாங்க அப்படின்றது இது வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் இன்ஸ்டாகிராம்ல நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கொஞ்ச நாட்கள் முன்னாடி. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டாகிராமர் வந்து அவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு மாசத்துக்கே கிட்டத்தட்ட 30-40 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவோ யூஸ்ஃபுல்லான பேஜஸ் இருக்குங்க. நான் கூட ஏதோ பேய் கதைகளை சொல்றேன், அது வந்து சமுதாயத்துக்கு யூஸ்ஃபுல்லானு கிடையாதுங்கன்னா, என்டர்டைன்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல், சமுதாயத்துக்கு யூஸ்ஃபுல் இல்லை, நானே ஒத்துக்கிறேன். ஆனா சமுதாயத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்கு. அந்த இன்ஸ்டாகிராம் பேஜஸுக்கெல்லாம் நீங்க எவ்வளவு அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க? உங்களையே நீங்க கொஞ்சம் கேள்வியை கேட்டுங்க, அதுக்குண்டான பதில் உங்களுக்கு என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோவின் மூலியமா உங்க எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு நல்ல யூடியூபராக இருக்கட்டும் சரி, ஒரு நல்ல இன்ஸ்டாகிராமராக இருக்கட்டும் சரி, அவங்க வந்து திறமையை வெளிக்காட்டி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்றாங்களா, தயவு செய்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்கள ஒதுக்கி விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாத வெத்து கண்டென்ட் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்களே தெரியுமா, தயவு செய்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்கள சப்போர்ட் பண்ண என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த யூடியூபோட குவாலிட்டியும் குறையுது, என்டர்டெயின்மெண்ட்டோடைய குவாலிட்டியும் குறையுது, திறமையாக இருக்கிறவங்க இருக்கிற பிளாட்ஃபார்மை விட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து நிஜமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அந்த மாதிரி நடக்கலை அப்படின்னா ரொம்பவும் சந்தோஷப்படுவேன். இது வந்து ஒரு சின்ன வேண்டுகோளாக உங்ககிட்ட வந்து வைக்கிறேங்க. நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நான் சொன்ன விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான பேய் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's me, Varatharaja, signing off. Thank you and bye.